வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அப்படியே வர வழியில் வந்து நாங்கள் பூண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். இதுதான் பூண்டி கோயில். பார்க்க நல்ல பெரிய கோயிலாக இருக்கும். ஆனால் இந்த கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதை சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி வந்து மரங்களும் செடியும் அப்படி வளர்த்துருப்பாங்க. நாங்களாம் இந்தி வந்து இந்த கோயிலுக்கு போகும்போது அங்கேயே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்ல இட வசதி எல்லாமே இருக்கும். நிறைய பேர் இப்போவும் சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சின்ன வயசு சமைச்சு சாப்பிட்ருக்கோம் இந்த இடத்துக்கு வரும்போது. அப்போ சின்ன பிள்ளைலாம் வந்து விளையாடுறதுக்கு பக்கத்தில் வந்து சிறுவர் பூங்கா, பிறகு இந்த மாதிரி அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி நிறைய புறா, வாத்து, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஈமு கோழின்னு ஒரு பெரிய கோழி இருந்தது. அந்த கோழிலாம் கூட இந்த இடத்துல வளர்த்துருந்தாங்க, நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நிறையா என்டர்டெயின்மெண்ட்கான நிறைய இருக்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு. சரி, அப்படியே காலையில் மாஸ் நடந்தது. சரி, முடிச்சுட்டு சாப்பிட வரலான்னு சாப்பிட வந்து அங்கே சரியான க்ரௌடு. நல்லா அந்த க்ரௌடில் பிறகு அதை நின்று கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக ஜூஸ் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் எம்ஆர்பி ரேட்டை விட அந்த கடையில் வந்து எக்ஸ்ட்ரா 2 ருபீஸ் 3 ருபீஸ் ஒவ்வொன்றுக்கும் வாங்கியிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த கடையில். மற்றபடி சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். கல்லணைக்கு போகலாமான்னு பிளான் பண்ணோம். ஆனால் கல்லணை டைம் இல்லைங்கிறதுனால அப்படியே போகிற வழியில் வந்து கல்லணையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் நின்று ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நல்லா இந்த தடவை வந்து நிறைய டைம் தண்ணி இருக்காது. இந்த தடவை தண்ணி நல்லா இருந்துச்சு.